கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான கதிரம்மா. இவருக்கு பார்த்தீங்கன்னா, அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கட ரமணா என்பவருடன் கடந்த 20 வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. தற்போது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில, ரமணாவுக்கும் கதிரம்மாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. எனவே பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளாமல் ஒரே வீட்ல வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில கதிரம்மாவுக்கு அவர்களது பக்கத்து வீட்டில் வசித்து வரும் வேணு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா, நாளடைவில் இவர்களுக்குள் திருமணத்தை மீறிய உறவாக மாறியிருக்கு. பைனான்சியர் வேலை பார்க்கும் வேணு கதிரம்மாவுடன் அடிக்கடி வெளியில் சுற்றித் திரிவது, தனிமையில் இருப்பது என நெருங்கி பழகி வந்திருக்காங்க. இதை அறிந்த ரமணா தனது மனைவி கதிரம்மாவை வேணுவுடன் பழக்கத்தை கைவிடுமாறு கண்டித்திருக்காரு. இருப்பினும் பாத்தீங்கன்னா, கதிரம்மா வேணுவுடனான உறவை கைவிடாமல் இருந்திருக்காங்க. ஒரு நாள் வேலை முடிந்து வீட்டிற்கு சென்ற ரமணாவிற்கு உணவு கூட சமைத்து வைக்காமல் கதிரம்மா யாருடனோ போனில் பேசிக்கொண்டு இருந்திருக்காங்க. இதனால ஆத்திரமடைந்த ரமணா அவரிடம் சென்று போனை பறித்து பார்த்ததில் கதிரம்மா வேணுவுடன் பேசிக் கொண்டிருந்தது தெரிய வந்திருக்கு. இதனால பாத்தீங்கன்னா, ரமணாவுக்கும் கதிரம்மாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ரமணா கதிரம்மாவை அடித்தும் இருக்காரு. இது குறித்து பாத்தீங்கன்னா, தனது காதலனிடம் கூறிய கதிரம்மா வேணுவுடன் சேர்ந்து ரமணாவை கொலை செய்யவும் முடிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா, இரவு ரமணா உறங்கிய பிறகு வேணுவை வீட்டிற்கு வர வைத்த கதிரம்மா ரமணாவை கழுத்தை நெரித்து கொலையும் செய்திருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா, வேணுவின் காரில் ரமணாவின் உடலை எடுத்துக்கொண்டு எங்காவது சென்று எரித்து விடலாம் என முடிவும் செஞ்சிருக்காங்க. ஆனால் எங்கும் சரியான இடம் அமையாததால 2 நாட்கள் உடலை காரிலேயே வைத்துக்கொண்டு சுற்றி வலம் வந்திருக்காங்க. பின்னர் பாத்தீங்கன்னா, ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப் பகுதிக்கு காரை எடுத்துச் சென்று அங்கு காரை நிறுத்திவிட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டிற்கு வந்து வழக்கம் போல வேலைகளை பார்த்திருக்காங்க. கார் நின்ற வழியே ரோந்துக்கு சென்ற போலீசார் கார் தனியாக நிற்பதை பார்த்து சந்தேகமடைந்து காரை திறந்து பார்த்திருக்காங்க. அப்போது போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சி நிலவியிருக்கு. உள்ள இருந்து ரமணாவின் உடலையும் பார்த்திருக்காங்க. உடனடியாக அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. அப்போது பாத்தீங்கன்னா, காரின் பதிவு எண்ணை வைத்து வேணுவை கைது செய்த போலீசார் அவர் அளித்த தகவலின்படி பாத்தீங்கன்னா, கதிரம்மாவையும் கைது செய்திருக்காங்க. கள்ளக்காதலனுடன் சேர்ந்து மனைவி பாத்தீங்கன்னா, கணவனை கொன்றுவிட்டு எதுவும் தெரியாதது போல வழக்கமான வேலைகளை பார்த்து வந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கைது செய்யப்பட்ட இந்த 2 நபர்களுக்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கலாம்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.